அத்தை, மீனாக்கா தான் கூப்பிடுறாங்க. ஹை, சரி சரி, ஸ்பீக்கர்ல போடு. ரெண்டு பேரும் கேக்குற மாதிரி பேசுவோம். மீனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். போடி, நீ இல்லாம போர் அடிக்குது எனக்கு. எனக்கும். நீயும் பக்கத்துல தான் இருக்கியா? சரி, நாளை கழிச்சு நான் காலையில வந்துருவேன். ஏய், சாப்பிட்டியாடி? அவரு வெளியில போயிருக்காரு அத்தை. வந்த உடனே தான் சாப்பிடணும். என்னடி இந்நேரத்துக்கு எங்க வெளியில போயிருக்கான்? அந்த கதையை நான் வந்து சொல்றேன். அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். எப்படி இருக்காங்க உங்க மூத்த மருமக? உங்களை உட்கார வச்சு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்களா? இன்னைக்கு என்ன ஆடா கோழியா மீனாங்க? அவளை ஏன் கேக்குற? இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா உனக்கு? என்ன பண்ணாங்க? இன்னைக்கு மத்தியானம் அவ சமைச்சு முடிச்சா. கல்யாண விருந்து மாதிரி சமைச்சிருக்கா. சமைச்சு எல்லாத்தையும் கேரியர்ல கொண்டு வந்து வச்சா. சரவண மாமாவுக்கா? முதல்ல கதையை கேளுடி. அப்போ இல்லையா, அவங்களே சாப்பிட்டாங்களா? அந்த தட்டுல போட்டு சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு கேரியர்ல வச்சு சாப்பிடுறாங்க? ஐயோ, உனக்கெல்லாம் மனுஷன் கதை சொல்வானா? சொல்ல மாட்டே, போடி. சாரி அத்தை, சொல்லுங்க. ப்ளீஸ் அத்தை, சாரி சொல்லுங்க அத்தை. இது பாருடி, கேரியரை வச்சுட்டு உள்ள போனா. அடுத்தது இன்னொரு கேரியரை தூக்கிட்டு வந்தா. அது எதுக்கு? அதத்தான் நாங்களும் கேட்டோம். கடையில இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போறாளாம். சரவண மாமா கடையில வேலை பாக்குறவங்களுக்கு இவங்க எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க அத்தை? இல்லக்கா, நம்ம கடையில வேலை பாக்குறவங்களுக்கு, மாமாக்கு, குமரேசன் தாத்தாக்கு, அப்புறம் சித்தப்பாக்கு. அடியாத்தி. அப்புறம் அப்புறம் என்னடி? அப்புறம் நான்லாம் ஆடி போயிட்டேன். நான் வேண்டான்னு சொன்னேன், கேட்கவே இல்லையே. ஏன் அத்தை, மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதே? நல்லா திட்டி சாப்பாடு திருப்பி கொடுத்து அனுப்பிட்டாரா? அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா வரும்போது வெறும் கேரியரோட தாண்டி வந்தா. மொத நாள்ல போனா போதுன்னு விட்டுருப்பாரு. பாத்துக்கிட்டே இரு, வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா வைவாரு. ஏன் அத்தை, அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அதையும் நான் கேட்டேனேடி. அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனா டைம் வேஸ்ட் ஆகுமா?